ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் யாருமே செஞ்சிடாத ஒரு புதிய ரெசிபியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரோஸ் மாதிரி இருக்கிறதால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் நம்ம சேனலில் நிறைய புது வீடியோக்கள் வர இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கை வச்சா பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும், அதிகமாக சூடாக இருக்கக்கூடாதுங்க. இந்த தண்ணியில் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பொங்கி வரணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சர்க்கரையை இது கூட சேர்த்துக்க போகிறேன். உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு இல்லை 3/4 கப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு வாசனைக்காக. இது இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணும்போது ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுலபமாக அந்த மாதிரி சேர்த்து செஞ்சாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூடவே நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 கிராம் தான் இருக்கும். இது நல்லா வெளியில் எடுத்து வச்சு மெல்ட் ஆகிருக்கு. இதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் உள்ளே சாஃப்டாக இருக்கும், அதுக்காகத்தான். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் அது வெடிச்சு வராமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக வருங்க. நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தல அந்த வாட்டர் இது கூட சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இது கூட இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணியே எனக்கு சரியாக இருந்தது. இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து சரியாயிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு டபுள் ஆகி வந்திருக்கும் இந்த மாதிரி. அடுத்ததான் இந்த மாவு எடுத்துகிட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். கையோட அடி சைடு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மாவு சாஃப்டாக வர மாதிரி சூப்பராக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ரெசிபி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்ப புதுசாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையில் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமாவு சேர்த்துட்டு ஒரு ஒட்டுக்கட்டையில் வச்சுட்டு இதை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ரொம்ப தின்னாக உருட்ட போகிறதில்ல, கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க. வரமாவு நல்லா சேர்த்துட்டு உருட்டுங்க, அப்போ தான் கையில் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம பட்டர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஒரு தடவைனாலும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருக்க மாதிரி நான் உருட்டி இதை எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி இப்போ நான் 6 லேயர் உருட்டி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 லேயருமே இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட செய்யலாங்க. பாருங்கள், 5 லேயர் வச்சுட்டேன். இது 6வது லேயர். இந்த மாதிரி 6 லேயருமே எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாதுங்க. இந்த அளவு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி 6 லேயர்ஸும் வச்சதுக்கப்புறமா இந்த சைடில் இருந்து இந்த மாதிரி உருட்டிகிட்டே போங்க. கீழே இருக்க ஒரு லேயரும் கூடவே சேர்த்துட்டு நல்லா உருட்டிட்டு போங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. பார்க்கும்போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தோணும். ஆனால் அது மாதிரி இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு தான். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது நம்ம சின்னதாக செஞ்சுருந்தோம் அப்படின்னா 2ஆவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நீட்டாக செஞ்சுருக்கிறதால ரொம்ப திக்காக வேண்டாம் அப்படின்றதால தின்னாக செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நடுவில் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் சேர்த்துட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் 6 லேயராக. பாருங்கள், நம்மளோட ரோஸ் ரொம்ப சூப்பராக வந்தது. நம்ம வரமாவு சேர்த்துருக்கிறதால ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பட்டர் சேர்த்துருக்கிறதால ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் விரித்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு வருங்க ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு லேயராக இந்த மாதிரி உங்கள் ரோஸ் மாதிரி அழகாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஒரு லேயராக எடுங்க. பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு. இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம எல்லாம் நினச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லை, பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இது மாதிரி ரெடியாக இருக்குது. இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் மீந்ததுலேயே அந்த மாவு இதே மாதிரி 6 பேட்சாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உருட்டிட்டு இதே மாதிரி ரோஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் 2வது ஒன்று செஞ்சுட்டேன்.
கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்ல ரோஸ் மாதிரி பெருசாக இருக்கும். அவ்வளோதான். எல்லா லேயர்ஸும் இதை மாதிரி செஞ்சதுக்கப்புறமா இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பேக் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இது எல்லாமே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வீட்டிலே செஞ்ச பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் வந்து கருகாது. அந்த பட்டர் ஷீட்டில் இந்த வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன் நான். பட்டர் ஷீட் பயன்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஹோம்மேட் பட்டர் ஷீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா அந்த பிளேட்லேயே கொஞ்சமாக பட்டர் தடவிட்டும் வைக்கலாம், அதுவும் நல்லா தான் வரும். அடுத்ததாக இது வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் குக்கரில், அதில் வந்து வச்சிடலாம். குக்கரில் வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் கேஸ்கெட் போட்டிருக்கேன். மேலே இருக்க விசில் வந்து எடுத்துட்டுங்க. இது மூடி போட்டுட்டு சரியாக வந்து ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நம்ம வந்து கேக் வந்து பேக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே பட்டர் இல்லை ஆயில் ஏதாவது தடவிக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கேக் வீடியோவும் இருக்குது, மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.